கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அதாவது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 18 வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதாவது எனக்கு அன்பானவர்களை, இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல். அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் என்ற அஸ்திபாரம், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர், அப்புறம் இப்போ இருக்கிற ஊழியர்கள், நிறைய பிசப்பு, போதகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா. இவங்களை நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய மூலைக்கல் மேலே, அப்போஸ்தலர், தீர்க்க அஸ்திபாரங்களுக்கு மேலே நாம் அதுக்கு மேலே கட்டப்பட்டு ஒரு மாலையாக முழுமையாக இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதில் நீ பெரியவனா, நான் பெரியவனா, நான் தான் பிசப்பு, இப்படி நீ சின்னவன், நீ ஊழிய, அப்படிலாம் இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இசைவாய், எப்படி சொல்கிறது, மேட்டுமே, அதாவது நான் நீ இல்லாமல் தேவனுடைய குமாரனாக இருந்தோம். இயேசு கிறிஸ்தீசருடைய கால்களை கழுவினார் இல்லையா. நான் தேவனுடைய குமாரன் என்று அங்கே பெருமையோ அது ஒரு இதுவாக இல்லை. அவரை தன்னை தாழ்த்தி எல்லாருமே எந்த பதவியில் இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ளே எவ்வளோ பிசப்பு என்ன இதில் இருந்தாலும் நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். இசைவாய் ஒன்றியாய் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்து முடிக்கிறவர்களாக இருக்கணும். இதுக்கு இயேசு கிறிஸ்து மூலைக்கல் என்பதை நீங்கள் உணர்ந்து புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சதுங்களா? தேங்க்யூ.